அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ப்ரோ வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம். ஜானகி அம்மா நூற்றாண்டு விழாவுல எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு வந்தது. அந்த வீடியோல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, கட்சிக்கு வந்து நேர்மையான உழைப்பாலும் கட்சிக்கு வந்து விசுவாசமா இருந்ததுனாலையும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா வந்திருக்காரு. அம்மா எப்படி பொதுச் செயலாளரா வந்தாங்களோ அதே மாதிரி தம்பி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா வந்து சிறப்பா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவுல எம்ஜிஆர் அவர்கள் பேசுற மாதிரி இருக்குது. அதை பத்தி அவங்களுடைய கருத்து இருக்குது. என் கருத்துக்கு நேரடியாகவே வந்து பதில் சொல்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது. ஒரு இலவ வீட்டுக்கு போனோம்னா அந்த இலவ வீட்டுல வந்து தாரை தப்பட்டை வச்சுட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இலவு நடந்திருக்கு. அங்க வரக்கூடிய விஐபிங்க வந்து 100 ரூபாய், 50 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் தருவாங்க. அந்த 10 ரூபாய், 20 ரூபாய் அந்த இலவு வீட்டுல கூட அந்த 10 ரூபாய் வாங்கிட்டு அவர் பேரை சொல்லி வாழ்த்துவாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் கிராமத்துல இருக்கு. எல்லா இடங்களும் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும், நாடு முழுவதும் இருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு மகான் எவ்வளவு பெரிய மகான். அப்படிப்பட்ட ஒரு மகான், ஒரு மிகப்பெரிய தலைவர், ஏழை எளிய யாரையும் பார்க்காமல் எல்லோருக்குமான ஒரு திட்டத்தையும் ஆட்சியும் கொடுத்த பொன்மன தலைவர் புரட்சி தலைவருடைய அந்த வாய்ஸ் மாதிரி உருவாக்கி டிஜிட்டல் முறையில எடப்பாடி பழனிசாமியை வந்து வாழ்த்துற மாதிரி சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன கருத்து இதுவும் ஒண்ணுதான். புரட்சி தலைவர் வாயிலிருந்து என்றைக்கும் அந்த மாதிரி யாரையுமே அவர் வந்து நேரடியாகவோ மறைமுகமோ புகழ மாட்டார். ஒரு மனிதனுடைய செயல்பாடு சிறப்பாக இருந்தால் நேரடியாக வரவழைத்து பாராட்டு தெரிவிப்பார். அதுதான் புரட்சி தலைவருடைய ஒரு சரியான குணம். அப்படித்தான் புரட்சி தலைவரிடத்தில் எல்லோருமே பாடம் பயின்றார்கள், அரசியலை கற்றுக்கொண்டார்கள், நாட்டிற்கு சேவை செய்யக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் புரட்சி தலைவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த டிஜிட்டல் முறையில தம்பி பழனிசாமி சிறப்பாக செயல்படுறார் அப்படிங்கிற சொன்னதெல்லாம் பழனிசாமியை விட ஒரு மோசமான அரசியல்வாதி இந்த நாடு இனிமேல் பார்க்க போவதில்லை. அந்த ஒரே நபர், ஒற்றை நபர், ஒரு தீய குணம் கொண்ட நபர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். நேர்மையான உழைப்பாலும் கட்சியில விசுவாசத்தாலும், அந்த வார்த்தையில பாருங்களேன், நேர்மையா உழைச்சிருக்காரா, கட்சிக்கு விசுவாசமா இருந்திருக்காரா எடப்பாடி பழனிசாமி? ஆனால் புரட்சி தலைவர் எந்த விதிகளை மாற்றக்கூடாது என்று தன்னுடைய பைலாவில் எழுதியிருக்கிறாரோ அந்த விதியை மாற்றிய துரோகிதான் நீ. நீ எப்படி புரட்சி தலைவரை வந்து புகழ் பாட வைக்கிற? இது மிகப்பெரிய துரோகம் இல்லையா? இதை நான் என்ன கேட்கிறேன்னா, புரட்சி தலைவர் காலத்திலிருந்து பல்வேறு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. இவர் அந்த மூத்த முன்னோடிகள் யாருமே எடப்பாடி பழனிசாமி இந்த ஏஐடி டிஜிட்டல் முறையில பேசினது வந்து யாருமே விமர்சிக்கவே இல்லை. அது மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம்மை போன்ற ஒரு இளம் தொண்டர்கள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகளை வந்து மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மூத்த முன்னோடிகள் அமைதியா இருக்கிறாங்க. நேர்மையா உழைச்சுதான் அவர் பொதுச் செயலாளர் வந்திருக்காராம. ஆமா, அவரு திமுக ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்ற மாதிரி கரப்பான் பூச்சி விட மோசமான நிலையெல்லாம் கீழே ஊர்ந்து வந்து முதலமைச்சர் பதவியை வாங்கினாங்க. அப்படியே வாங்கி அவருக்கே நேர்மையா உழைச்சாரு. நேர்மையா உழைச்சிருந்தா அந்த பதவி யாருக்கு கிடைச்சிருக்கணும்? அதிமுக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தான் அந்த முதலமைச்சர் பதவி கிடைச்சிருக்கணும். இவர் வந்து பல்வேறு சூழ்ச்சிகளை கட்டவிழ்த்து விட்டு ஐயா ஓ பன்னீர்செல்வருடைய பெயருக்கும் புகழுக்கும் கழகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் சசிகலா அம்மையாரிடம் பல்வேறு கருத்துக்களை, போலியான கருத்துக்களை எடுத்து சொல்லி தான் என்னை முதலமைச்சர் ஆக்கி விட்டா நீ வந்த உடனே கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிதானே ஒரு பிம்பத்தை உருவாக்கி தானே ஐயா இருந்த முதலமைச்சர் பதவி பறித்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மையாரிடம் இருந்து அந்த முதலமைச்சர் பதவி பறித்தார். அவர் நேர்மையாக வந்தவராக இருந்தால் நீ எங்கே ஒரு மூலையில் இருந்தவங்க முதலமைச்சர் பதவி தானே கிடைச்சிருக்கோம். நீ சூழ்ச்சியின் மன்னன், ஆனா நீ வந்து துரோகத்தின் மன்னன். நீ துரோகி என்ன உங்ககிட்ட பாடம் எடுக்கலாம். நீ வந்து துரோகம் எப்படி செய்யறதுன்ற மட்டும் பாடத்தை கத்து தரலாம். அதுக்கு மட்டும் தான் நீ சரியான மனிதர். இல்ல, கட்சிக்கு விசுவாசமா இருந்தாராமே. கட்சிக்கு வந்து விசுவாசமா இருந்ததுனாலதான் அம்மா அவர்கள் எப்படி வந்து பொதுச் செயலாளர் இருந்தாலும் அது மாதிரி வந்து தம்பி எடப்பாடி பழனிசாமி சிறப்பா செயல்படுறாருன்னு சொல்லி அந்த வீடியோல பேசுற மாதிரி எடுத்திருக்காங்க. கட்சிக்கு சிறப்பான கட்சி உழைச்சி முறையா வந்திருந்தா ஒரு இயக்கத்திற்கு ஒவ்வொரு தொண்டனுடைய பங்களிப்பும் உழைப்பும் கண்டிப்பா அவசியம் அப்படிங்கிற எண்ணத்துல கழக ஒருங்கிணைப்பாளரை ஓ பன்னீர்செல்வத்தை கட்சி விட்டு நீக்கலாமா? இந்த முதலமைச்சர் பதவி உனக்கு வந்து அள்ளி கொடுத்த
சசிகலா அம்மையாரை வந்து நீ நாய் பேயின்னு சொல்லலாமா? அந்த அம்மா வந்து மனசை ஒரு பெண்ணுடைய மனசை நோகடிச்சுன்னா நீ உருப்பிடுவியா? முதல்ல ஒரு பெண்ணுடைய மனதை வந்து இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட சூழலில் மனிதர்கள் யாருமே ஒரு பெண்ணுக்கு வந்து துரோகம் செய்தால் முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையும் என்பது போல ஒரு பெண்ணுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் இது வரலாற்றில் என்றைக்குமே மறக்க முடியாது. அப்படிப்பட்ட துரோகி தான் நீ. நீ எப்படி வந்து உண்மையா உழைச்சி கட்சிக்கு தலைமைக்கு வந்த நீ? இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, நம்மளும் உருட்டி உருட்டி பாக்குறோம், யாரும் நம்புற மாதிரி இல்ல. இப்ப ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் நம்ம வந்து உருட்டி பார்ப்போம், இதையாவது மக்கள் நம்புறாங்களான்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி வந்து செய்யறாரோ? ஆமா, செய்தியாளருக்கு இந்த சேலத்து மணிகண்டன், அந்த அக்னீஸ்வரன், இப்படி பல பேருக்கு வந்து வாடகை வாங்கி பேச வைக்கிறாரு. அடுத்து சவுக்கு சங்கரை வாங்கினாரு விலைக்கு விலை கொடுத்து அவரை இப்ப வந்து உள்டா ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பல்வேறு மீடியாக்கள் செய்தி சேனல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக இப்ப 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எப்ப பொதுச் செயலாளர் ஆனாரோ அப்ப இருந்து வக்காலத்து வாங்கினாங்க. இப்ப 10 நாளா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்மறையா வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு போலியான செய்திகளை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பணத்தை கொடுத்து செலவழித்து தன்னை வந்து தலைவனா ப்ரொமோட் பண்றதுக்காக அந்த மாயஜாலங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மாயஜாலன்றது என்ன? ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தான் அந்த மாயஜாலம். அதன் பிறகு அவங்க அந்த மாயஜாலத்தை பார்த்துட்டு இது வந்து ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அப்படிதான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமையும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இப்ப புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பேச வச்சது எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசுற மாதிரி எடுத்திருக்கிறாங்க. ஓகே, அந்த வீடியோ வந்து எல்லாருமே வந்து பார்த்திருக்காங்க. பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நிர்வாகிகளா இருக்கட்டும், கொஞ்சம் தொண்டர்களா இருக்கட்டும், அங்க இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், அங்க அதாவது அந்த அரங்கத்துக்குள்ள இருந்தவங்க யாருமே வந்து அதை ரசிக்கவே இல்லையாம். 100% உண்மை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் தலைவனாக வருவதற்கு ஆசைப்படலாம். பல்வேறு கோணத்துல வந்து தன்னை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா அதை தாண்டி ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாருன்னா அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பழனிசாமி கைவிட்டுட்டான்னு அர்த்தம். அதனாலதான் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக போயிட்டு விலை கொடுத்து தன்னை வந்து ப்ரொமோட் பண்ண வைக்கிறார். இது எத்தனை நாளைக்கு நீங்க சொல்லுங்க போல, எத்தனை நாளைக்கு இந்த பிம்பம் எல்லாம் இந்த போலியான பிம்பம் வந்து தமிழ்நாட்டுல வந்து நடமாட முடியும் சொல்லுங்க போல. இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து செய்தியாளர் சந்திப்புல உருட்டி பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து மாநாடுன்னு சொல்லி உருட்டி பார்த்தாரு. அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் சொல்லி உருட்டி பார்த்தாரு. அதுக்கப்புறம் இதே போராட்டம் சொல்லி உருட்டி பார்த்தாரு. இந்த எடப்பாடி பழனிசாமியோட நடிப்பை வந்து மக்கள் வந்து நல்லா உருட்டுறப்பா தம்பி, அது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷத்துல பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணது, இது ரசிக்க முடியாது இல்லையே, ஒரு மாதிரியா தானே இருக்குது. அதாவது மாற்றுத்திறனாளி, அதாவது பார்வையற்றவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த செயலை மிக வன்மையாக கண்டிப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் வரவேற்க வேண்டும், வாழ்த்த வேண்டும், வாயால் வாழ்த்த வேண்டும். ஆனா ஒரு மிகப்பெரிய தலைவராக இந்த நாடு, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களும் பல்வேறு திட்டங்களை அவர்கள் முதலமைச்சரான பிறகு கொண்டு வந்ததற்கு மிக மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருந்தவர் பொன்மன தலைவர், புரட்சி தலைவர். அவருடைய பெயருக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பொதுச் செயலாளர் பதவியை பறித்தார். புரட்சி தலைவர் வகுத்த சட்ட விதிகளை மாற்றி எழுதினார். ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துவது போல அந்த செய்திகளை உருவாக்குவதே எடப்பாடி பழனிசாமி 6 அறிவு படித்த மனிதனா என்று கேட்கக்கூடிய நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்கிறார். ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களில் ஒரு 10 பேர், ஒரு 100 பேர், ஒரு 1000 பேர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சென்று நீ புரட்சி தலைவர் போல செயல்படுறான்னு சொல்லி வாழ்த்துறதுக்கு யாரும் இல்லை, தயாராக இல்லை. அதனால் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி இருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி வருங்காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பத்து மூலியமாவே வந்து முதலமைச்சர் ஆயிடுவாரு, பிரதமர் ஆயிடுவாரு, ஏன் நாட்டோட ஜனாதிபதியா கூட ஆயிடுவாரு போல. ஏன்னா அந்த தொழில்நுட்பத்திலேயாவது நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்து சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆசைப்படுறாரு. நீங்க சொன்ன கருத்து உண்மைதான். பல பேர் வந்து சினிமால தான் காட்டுவாங்க. நாங்க வந்து கீழே இருந்து அப்படியே போயிட்டு மந்திரி ஆயிட்டு எம்எல்ஏ ஆயிட்டு மந்திரி ஆயிட்டு அப்படியே போய் முதலமைச்சர் ஆயிட்டு அப்படியே பிரதமரா போவாங்க. அந்த மாதிரி கற்பனை உலகத்துல எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டு இருக்காரு. உக்காந்த இடத்திலே பிரதமர் ஆயிடலாம், உக்காந்த இடத்துல முதலமைச்சர் ஆயிடலாம், உக்காந்த இடத்திலே வந்து
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆயிட்டு எல்லா அமைச்சர்களை போட்டு அவரே நிர்வாகம் பண்ற இடத்துல இப்ப வந்து அந்த எதிர்கட்சி தலைவரை எடுத்துட்டு அந்த செயல்பாட்டுல அரங்கேற்றிருக்கிறார் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக டிஜிட்டல் முறையில. இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மனோகர். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.